இன்றைக்கி பசங்களுக்கு லீவு லேட்டாக தான் 2 பேரும் எழுந்திரிச்சாங்க. நானுமே கிச்சனில் கொஞ்சம் வேலை பார்த்துட்டு இருந்தேன். 10 மணி போல் 2 பேர்த்துக்கும் தோசை ஊற்றி கொடுக்கலான்னு இன்றைக்கி காயின் தோசை தான் ரெடி பண்ணியிருந்தேன். இது பார்த்திங்கன்னா மீஷோவில் தான் ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன். ரொம்பவே நல்லாயிருக்கு. தோசையாக பசங்களுக்கு சுட்டு கொடுக்குறத விட இந்த மாதிரி லைட்டாக காயின் தோசை மாதிரி சுட்டு கொடுத்தா நமக்கு தோசைக்கு எடுக்கிற அளவு தான் மாவு இதுக்குமே பார்த்திங்கன்னா தேவைப்படுது. 2 தோசை சாப்பிட்டாலே பசங்களுக்கு போதுமாக இருக்கும். இன்றைக்கி பூண்டு காரப்பொடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு பூண்டு நல்லா இந்த மாதிரி நச்சு சேர்த்துட்டு வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள், அது கூட உப்பு, நல்லெண்ணெய் நல்லா தாராளமாக சேர்த்து பூண்டு நல்லா இந்த மாதிரி கொத்தி விட்டுட்டு மசாலாவோடு கலந்து சாப்பிட்டோம்னா தோசைக்கெலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் வீட்டு பெரிய தங்கத்துக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி காரமாக இருந்தால் தான் பிடிக்கும். அவளுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் குட்டி பாப்பாவுக்கு பார்த்திங்கன்னா காரமே சாப்பிட மாட்டா. அவளுக்கு ஒரு பிளேட்டில் தோசை வச்சு கொடுத்துட்டு அது கூட பார்த்திங்கன்னா தேன் தான் தடவி கொடுத்துருந்தேன். தேன் அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். சப்பாத்திக்கும் தோசைக்கும் பார்த்திங்கன்னா தேன் ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிட்ருவா. 2 பேர்த்துக்கும் 2 டிஃப்ரெண்ட்டாக வச்சு கொடுத்துட்டு வேலையும் முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு